तनो मंजुवेशं करे ज्ञानशक्तिं दरस्मेरं आस्ये कटिन्यस्तपाणिं शिकिष्ठं कुमारं भजेऽहं गुहात् अन्यदेवं न मन्ये। நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு தீமைக்குள் நன்மை உண்டு ஞானக்குயிலே இதை தெரிந்தால் இன்பம் என்று பாடடி குயிலே தீமைக்குள் நன்மை உண்டு ஞானக்குயிலே இதை தெரிந்தால் இன்பம் என்று பாடடி குயிலே நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு கங்கையில் சாக்கடை கலக்கும் அதனால் கங்கையா புனிதம் இழக்கும் கங்கையில் சாக்கடை கலக்கும் அதனால் கங்கையா புனிதம் இழக்கும் அழுக்கையும் சுமந்து நடக்கும் அந்த கங்கைக்கு எங்கள் வணக்கம் பெண்களின் சுகத்தை எல்லாம் நிதம் சுரண்டும் ஆண்களின் இச்சை ஆண்களின் சுகங்கள் எல்லாம் இங்கு பெண்கள் கொடுத்த பிச்சை நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு பானை பிடித்தவள் எழுந்தால் அவளின் பாதையில் தடைகள் இல்லை ஆணைகள் இட்டு நடந்தால் மேற்கே அஸ்தமனம் என்றும் இல்லை பெண்ணை பழிக்க வேண்டாம் அவள் கையில் உலகம் அடங்கும் நாம் எதையும் வெறுக்க வேண்டாம் சிறு விதையில் மரங்கள் உறங்கும் நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு நத்தைக்குள் முத்து உண்டு நாகத்தில் வைரம் உண்டு தீமைக்குள் நன்மை உண்டு ஞானக்குயிலே இதை தெரிந்தால் இன்பம் என்று பாடடி குயிலே தீமைக்குள் நன்மை உண்டு ஞானக்குயிலே இதை தெரிந்தால் இன்பம் என்று பாடடி குயிலே. என்ன உட்காரமா சௌக்கியமா வாங்கயா. ஆமா என்ன லேட்டு? வழக்கம் போல வண்டி லேட்டு. நான் அத கேக்கல, ஒரு வாரமா ஆளை காணாம அதான் கேட்டேன். ஒரு வாரமா வேலை அதிகம் அதான். இந்த பாருங்க, உங்களுக்காக அம்மா வாசல பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போயிட்டாங்க. உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. சரி சரி 10 முழம் பூ கொடு, நல்ல வாசனையா இருக்கணும். பூ மயக்குதோ இல்லையோ நீங்க நல்லா மயக்கிடுவீங்க. ஆமா முனியா எங்க? ஹை 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 ஹோ ஓ ஓ ஓ ஓ ஓ. முனியா அந்த பார்சலை கொண்டு போய் உள்ள வச்சிடு. அப்படியே நாளை காலையில் நேரத்தோட வந்துரு. சரி.
அக்கா அவளை பாரு. குட் மார்னிங். சாரி டார்லிங், உன்னை நான் பார்க்கவே இல்லை, தப்பா நினைச்சுக்காத. அன்னைக்கு ரெட் சாரி போட்டிருந்த, அப்பவும் பிரமாதமா இருந்துச்சு. இப்ப ப்ளூ சாரி போட்டிருக்க, இப்பவும் பிரமாதமா இருக்க. எப்படி அது? அதே மாதிரி இவ கட்டினா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் none of your business. படிச்சவங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆமா, அங்கிருந்து குட் மார்னிங் சொன்னல, பதிலுக்கு சொன்னா முத்தா உதிர்ந்துரும். மரியாதை கொடுத்தா வாங்கணும், கேட்டு வாங்க கூடாது. ஐயோ, ரொம்ப உஷ்ணமா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ஊஞ்சலே கருகி போயிருக்கும். ஆமா, என்ன உன் தங்கச்சிக்கு? விடுங்க, அவ என்னைக்கு உங்ககிட்ட அன்பா இருந்தா இன்னைக்கு கொஞ்சத்துக்கு. அவ எப்பவும் இப்படித்தான், வந்தது வராதுமா அவ பிரச்சனை தானா. அப்படியா? இத பாக்கும்போது டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார்ந்த ஃபீலிங்கே இல்ல, இந்தியா மேப்புக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. எல்லா ஸ்டேட் சட்னியும் வச்சிருக்க. நீயே ரோஜா பூனா உனக்கு போட்டியா இந்த இட்லி மல்லிப்பூ மாதிரி தயாரிச்சிருக்க. இத பாக்கும்போது இத சாப்பிட்டு இங்கேயே தங்கிடணும் போல இருக்கு. டைனிங் டேபிள்ல செட்டில் ஆகுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வண்டிக்கு நேரமாச்சுங்க. வரையா? உமா, நான் போயிட்டு வரேன். உமா, நானும் எத்தனையோ பொண்ணுங்களோட பழகுறேன், எவ்வளவோ பணம் செலவு பண்றேன். ஆனா எனக்கு இங்க கிடைக்கிற சுகம் சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்கல. ஆமா, உன் தங்கச்சி தேவிக்கு என்னதான் சொல்ற? தாம்பூலத்தட்டுல பணத்தை போட்டு அவளை தாரமாக்கிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தாம்பூலத்தட்டுல தாலியோட வரவனுக்கு தான் தன்னை தொட உரிமை இருக்குங்கிற முடிவோட அவ இருக்கா. ஏன் முடிவை மாத்திக்க மாட்டாளமா? அவ முடிவுல என்னங்க தப்பு? இந்த குடும்பத்துல பிறந்துட்டாங்கிறத தவிர அவ வேற என்னங்க பாவம் செஞ்சா? அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்களேன். நான் வரட்டுமா? அக்கா, வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு நான் பாரமா இருந்தா சொல்லுங்க, செத்து தொலைஞ்சிடுறேன். தேவிக்கு பின்ன என்ன, நமக்கு என்ன குறை? வீடு இல்லையா, வாசல் இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா? ஆனா மரியாதை இல்லையம்மா. நான் எத்தனையோ பேரை சுமந்திருக்கேன். ஆனா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன சுமக்கத்துக்கு அந்த 4 பேர் கூட வரமாட்டாங்க. சத்தியமா சொல்றேன். லைசன்ஸ் இல்லாத நாய் செத்துட்டா கூட தூக்கி போடுறதுக்கு கார்பரேஷன் வண்டி வரும். எனக்கெல்லாம் அது கூட வராதும்மா. நீ இந்த குடும்பத்திலே பிறந்தாலும் ஒருத்தரோடவே வாழணும்னு ஆசைப்படுற. உன் வாழ்க்கை நல்லா அமையணும் தான் நான் போற வரவங்க கிட்ட எல்லாம் கல்யாண பிச்சை கேட்கிறேன். இந்த வீட்டுக்கு வரதுல ஒருத்தனாவது மனுஷனா இருப்பானான்னு பாக்குறேன். ஆனா எல்லாரும் ஆம்பளையதாமா இருக்காங்க. நல்ல வெண்ணையோட தராங்க. போங்க போங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணும் பரவாயில்லைங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். எல்லாம் பால் வாங்கிட்டு போயாச்சு, வந்து வாங்கிட்டு போயா. இருங்க தலைவா, நான் ஒரு அருமையான கதை எழுதியிருக்கிறேன். அதை படிச்சு காட்டுறேன்னு சொன்னா என் பொண்டாட்டி கூட ஓடி போடுறான். அதனால நீங்க என்ன செய்றீங்க, ஆறாம அந்த கதையை கேக்குறீங்க. வேண்டவே வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணியா. சரி, கதை கேளுங்க. அப்புறம் நல்ல கதைங்க, அது பியூட்டிஃபுல் ஸ்டோரிங்க. நீ வேறையா நேரம் கட்ட நேரத்துல வந்துகிட்டு. ஏன்னா அந்த கதை கொஞ்சம் கேளுங்களேன், நல்ல கதை. ஆமா, ஏன்னா அந்த பால் காடு குத்துற வரைக்குமாவது கேட்க கூடாதா? ஐயா, என்கிட்ட ஒரு அருமையான கதை வச்சிருக்கிறேன், அதை கேக்குறீங்களா நீங்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என் கதையில எப்படின்னா, இதுதான் கதை. எப்படிங்க?
ச்சே, பரவாயில்ல. இந்த சீனிங் கதையில சேர்த்துக்கிட்டா எப்படி? பால் வாங்க வந்த அந்த கழவன் குருடன் என்று நினைத்தேன். ஆனால் அவனோ டமார செவிடன். போனா போன பக்கம் வந்தா வந்த பக்கம். வரட்டும் வரட்டும். நீ என்ன எங்க லேடிஸ் கிளப்பா நடத்துற? என் கல்யாணத்துக்கு கூட இத்தனை பொம்பளைங்க வரல. இங்க எப்படா கட்டில இத்தனை பேரு? நீங்க வேற காலையில 7 மணிக்கே 10 பொம்பளை அனுப்பிட்டேன். ஏன்னா ட்ரிப் அடிக்கிறதுக்கு வண்டி இல்லையே. எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீட்டை நார் அடிச்சிருவாங்களே. அப்பா, என் பொண்டாட்டி ஒத்தி கூட பேசுறதுக்கே எனக்கு எரிச்சலா இருக்குது. நீ எப்படிப்பா தினம் இத்தனை பேர் கூட பேசுற? நான் எங்க பேசுறேன்? என்னது? எல்லாம் அவங்களாவே பேசிக்கிறாங்க. அப்பா, வாழ்க்கை பூரா பேசி பேசியே சந்தோஷப்பட்டுக்குவியா? இவங்களால சந்தோஷமா? நீங்க வேற. அப்புறம் என்னத்துக்கு தினம் இப்படி சபையை கூட்ட? ஏன் இப்படி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ற? எங்க அப்பா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குதுங்க. சரி, உனக்கு சந்தோஷம்? ஏண்டா, நீ உன் சந்தோஷத்துக்கு செலவைக்கிற ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்குதே. இவ்வளவு கம்மி ரூபாய்க்கு சந்தோஷத்தை வைக்கிறான்னா ஏதோ கோல்மாலோ. இத பாருங்க, நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இப்ப பண்ணிருக்கிற கல்யாணம் தப்புன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ, இதுக்கு நான் யாரையும் பார்க்க வேணாம், எனக்கே தெரியும். நீ அந்த பொண்ணை பத்தி சொல்லுப்பா. அவ வாங்குற சம்பளம் கம்மியா இருந்தாலும் கொடுக்கிற சந்தோஷம் ரொம்ப அதிகம். ஆமா, எல்லாத்தையும் விட பொறுமை ரொம்ப ரொம்ப அதிகம். ஐயா, பொறுமை பொறுமை எனக்கு அதான் முக்கியமான விஷயம். நீ மேல சொல்லு, மேல சொல்லு. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்களே. போற போக்க பார்த்தா அட்ரஸ் கேப்பீங்க போல இருக்கு. கேப்பன் போல இருக்க என்ன? கேப்பேன், கேக்குறேன். அட்ரஸ் கொடு. என் பொண்டாட்டிக்கு தெரியாம கொடு. எழுதிக்குங்க. பேனா இல்ல, பரவாயில்ல. இங்க விடு, மனசுல எழுதிக்கிறேன். மளிகை ஜாமான் போன மடப்பையில என்ன காணோம்? அங்க எதை வச்சியா சமைக்கிறது? அடுப்பு தானே கொதிக்குது. உங்க வீட்டு அடுப்பா பக்கத்து வீட்டு அடுப்பா? ரெண்டு சேர்ந்துதான். டேய், வாரம் 6000 ரூபாய்க்கு சமையல் சாமான் வாங்குறீங்க. முதலாளி ஒரே வேலை தான் சாப்பிடுறாரு. நான் ஏதோ 5-6 வேலை சாப்பிடுறேன். அதை விடு. அவ்வளோத்தையும் சமைக்கிறீங்களா இல்ல அமுக்குறீங்களா? பாதி அமுக்குவோம், பாதி சமைப்போம். மளிகை ஜாமான் எங்கய்யா? இத வந்துட்டேனுங்க. டேய், வந்து தொலைடா. உன் மேல பழிய போட்டு எங்களை பட்டினி போட்டுற போறான். பங்கஜம் சொன்ன லிஸ்ட் படி எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிறேனுங்க. கொண்டு போய் வை. ஆஹா, வந்துருச்சு மளிகை ஜாமா வந்துருச்சு. இந்த சேமியா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்த பருப்பு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்த வெந்தயம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்த மிளகு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இந்த சீரகம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அடே சட. என்னடா இது? என்னவோ உள்ள அதிரசம், பணியாரம், பாயாசம், வடை, பூரி, பொங்கல்னு சொல்லிவிட்டு ஒரே தோசையை 2ஆ பிச்சு கொண்டாந்துருக்கானே. முதலாளி, உங்களுக்கு அதிரசம், பாயாசம், லட்டு தோசை, ரவா தோசை, வெங்காய தோசை இதெல்லாம் பண்ணி போடலாம்னு ஆசை. ஆனா பாலா போன டாக்டர் 2 தோசைக்கு மேல சாப்பிடக்கூடாது. உங்களை முட்டிக்கிட்டு பேசுறா முதலாளி. முட்டாம பேசையா முதலாளி, உங்க வயிறு கெட்டுற கூடாதுன்னு உங்க வாயை கட்டுறேன். அடாடாடாடா, என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். யமனை கூப்பிடியா, யமனை கூப்பிடியா. யமன? ஆமையா, நான் பெத்த புள்ள தருதலையா திர்றான். இந்த காலத்துல வேலைக்காரன் விசுவாசமா இருக்கான்னா இதை விட வேற என்னையா வேணும்? இந்த சந்தோஷத்திலே நான் போய் சேர்ந்துடுறியா. யமனை கூப்பிடியா, யமனை கூப்பிடியா. சரி, கூப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. முதலாளி, ஒரு சின்ன விண்ணப்பம். மளிகை ஜாமான் எல்லாம் ஒழுங்கா வருது, சேமியா தான் பத்தல. அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் வாங்கி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்களா? அப்ப என்ன இங்க சமபந்தி போஜனமா நடத்துறோம்? சமபந்தி இல்ல முதலாளி, சமபந்தி போஜனம். நடிச்சாமபந்தி போஜனம். அந்த நேரத்துல எல்லாம் சாப்பிட்டா வயித்தால போகியா? வயத்தால போகுதோ இல்லையோ, வாச வழியே நிறைய போய்கிட்டு இருக்கு. ஐயையோ, வாசல்ல போனா அசிங்கம், அப்புறம் நடமாடவே முடியாது. இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எது? இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. தோசையை திருப்பி போட்டு டன். எங்க தோசையே சரியா போடல, எங்க அப்புறம் திருப்பி போட்டு டன். அட போயா. ஓயாவா? என் பையன் தான் மரியாதை இல்லாம நடக்கிறான்னா நீயுமா? அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவான் படவா. போடா. என்னயா, யமனை கூப்பிட்டா இவன் வந்து நிக்கிறான். சரிதான், இந்த காலத்துல யமனும் மகனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறீங்க இல்லன்ற. இந்தா சடைய. என்ன சொல்றீங்களா? அழைச்ச சமயக்காரனை கூப்பிடியா. சட. சின்னையாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ். மாவு தீர்ந்து போச்சு. ஏண்டா ஹோட்டலா நடத்துறீங்க? கணக்கு பிள்ளை, நான் டிஃபன் சாப்பிட வரல. பணம் உனக்கு கொடுக்க சொல்லு. என் காதுல விழுது. இவன்லாம் ஒரு மனுஷனாயா?
எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னுகிட்டு முதல்ல டிஃபனை சாப்பிட சொல்லு. இந்த டிஃபன் எவையா சாப்பிடுவான்? மெட்ராஸ்ல நான் டிஃபன் சாப்பிட்டதே ஒரு 14,000 ரூபாய் பில்லா இருக்கு. அந்த 14,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. 14,000 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டானா? நல்ல வேளை இவன் சாப்பாடு சாப்பிடாம இருந்தது. சாப்பிட்டு இருந்தா என் கதி என்ன ஆகும்? இதுல என்ன யோசனை? இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்க, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு மெட்ராஸ்ல இவனுக்கு ஒரு வீடு, அதுக்கு ஒரு வாடகை. எந்த அப்பன் சம்பாரிச்சது? நீங்க தானே அவரோட அப்பன். இல்ல நீங்க சேர்த்து வச்சுதான். மெட்ராஸ்ல இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு வர சொல்லு. 4 சீமை எருமை வாங்கி வச்சிருக்க மேய்க்க சொல்லு. 4 சீமை எருமை வாங்கி தராரா? உங்களை மேய்க்க சொல்றாரு. என்ன கிண்டலா பண்ற? இந்த சொக்கம்பட்டியில மனுஷன் இருப்பானாயா? குக்கிராமத்துல போய் இவ்வளவு பெரிய பாஷ் பங்களா கட்டி வச்சிருக்கிறத கிரிமினல் வேஸ்ட். அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்குமா இல்ல? கொஞ்சம் எடுத்து சொல்லு. எதை? அறிவில்லாதே வீடு கட்டினதையா? ரெண்டையும் தான். உங்களுக்கு அறிவில்லையா? நீங்க வீடு கட்டினது பெரிய மனத்தனமா? செருப்பால் அடிப்பேன். யார? ஒன்னதாண்டா. என்ன கிண்டலா? 2 பேரும் கிட்ட கிட்ட தானே இருக்கீங்க. நீங்களே பேசிக்கீங்க, நான் போறேன். இதை எடுத்துக்கிட்டு போ. அது எப்படி? அப்ப மகனை துண்டா விட்டுட்டு போவனா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேற்கொண்டு இல்லாம ஏடா என்னத தின்ற? ஏண்டரியா கண்டத திம்ப. ஒழுங்கா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடுத்தனம் பண்ண சொல்லு. இந்த பட்டிக்காட்டுல நான் இருந்தா எவன் பொண்ணு கொடுப்பான்? வீட்டை சிட்டிக்கு மாத்த சொல்லு. வேணும்னா 10 கல்யாணம் பண்ணிக்கிறேன். பரதேசி பையன். ஏன் பொண்டாட்டிக்காகவே நான் பங்களாவை மாத்தல. இந்தாயா மரியாதையா சொல்லிடு. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா மாசம் 15,000 ரூபாய் கொடுப்பேன். இல்லன்னா எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி செலவழிக்கிறது நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. நீ சம்பாதிச்சிய? உங்க அப்பா தான் கரெக்ட். தங்கமான ஆள். கை நிறைய சம்பாதிச்சாரு. பையனை வளர்த்து ஆளாக்கி கையில பொறுப்பை படைச்சிட்டு மண்டையை போட்டாரு. எங்க அப்பனும் இருக்கானே, பொட்டி நிறைய பணத்தை போட்டு வச்சுட்டு அவனும் சாக மாட்டேங்கிறான், என்னையும் வாழ விட போல மாட்டேங்கிறான். தன் மகனை உழைச்சு சம்பாதிக்கணும் உங்க அப்பா நினைக்கிறதுல என்னடா தப்பு? பேசுவடா, நல்லா பேசுவ. உங்க அப்பா மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபேக்டரி வச்சிருந்தா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு நானும் பேசுவேன். 800 ஏக்கரா பூமிங்கிறான், 8 கோடி ரூபாய் சொத்துங்கிறான். அந்த எருமைகள் மத்தியில என்னால வாழ முடியாதுப்பா. இங்க வந்து பாரு, அப்பதான் என்னுடைய ப்ராப்ளம் உனக்கு புரியும். உனக்கெல்லாம் என்னடா ப்ராப்ளம்? காலேஜ்ல இருந்து வரும்போதே உழைச்சு சம்பாதிக்கிறதுல முடிவோட வந்திருக்க. சொல்லுவியே. எனக்கு இவ்வளவு பெரிய பங்களா இருக்கும்போது ஒரு வாடகை வீட்டுல இருந்துட்டு ஏன்டா என்ன கேவலப்படுத்துற? இந்த வீடெல்லாம் வசதிப்படாது. 8 ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கு. இது உனக்கு வசதிப்படாதா? இந்த ஏர் கண்டிஷன்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன? இடமோ தனிமை, சுகமோ புதுமை. இடமோ தனிமை, சுகமோ புதுமை. இது இளமை இளமை இளமை, தங்க பதுமை பதுமை பதுமை. கரைமேல் அலையாய் உன்னை நான் தொழுவேன், வயல் மேல் மழையாய் சுகமே பொழிவேன். அருகில் வருவேன், என்னை நான் தருவேன். இது போல் திருநாள் இனிமேல் வருமோ, மனம் போல் இணைவோம். இது இளமை இளமை இளமை, தங்க பதுமை பதுமை பதுமை. மெல்ல மெல்ல முல்லை கண்டு துள்ளி விழும் உன்னை கண்டு, கையிரண்டில் அள்ளிக்கொண்டு கண்ணங்களில் முத்தம் கண்டு. இடமோ தனிமை, சுகமோ புதுமை. இடமோ தனிமை, சுகமோ புதுமை.
நிலமேலே அன்பை நான் விதைத்தேன். அழைக்கும் கிளியே இனிக்கும் கனியே அமுதம் தருவாய். இது இளமை 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 தங்க பதுமை பதுமை பதுமை. துள்ளி விழும் உன்னை கண்டு கையிரண்டில் அள்ளிக்கொண்டு கண்ணங்களில் முத்தம் கொண்டு இடமோ தனிமை சுகமோ புதுமை. இடமோ தனிமை சுகமோ புதுமை. இது இளமை 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 தங்க பதுமை பதுமை பதுமை. என்னது இவ்வளவு பெரிய இலையா? இதுல சாப்பிடணும்னா இங்க இருந்து இங்க டாக்ஸில போகணும் போல் இருக்க. இதோட இன்னொரு விஷயம், நிறைய சாப்பிட்டுட்டா அம்பலவானம் தூங்கிடுவான். யாருங்க அந்த அம்பலவான? நான் தான். என்ன ரொம்ப வேர்க்குது, பயமா? தயவு செஞ்சு இங்க வச்சு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க. என்ன உங்க அம்மா மேலான? அம்மா மேல. உங்க அப்பா மேல? அதெல்லாம் கேட்க கூடாது. பிராமிஸ்? ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ். எச்சம் விட்டேன்னு சொல்லுங்க. வைக்கப்படுறீங்க, நானே விட்டுறேன். So you are ready? ஏய் அம்பலவானா, இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காடா பாவி. பயப்படக்கூடாது. இல்ல பயப்படவே கூடாது. இதான் என்னங்க என்னங்க இது? என் கதைங்க. நானும் 5 வருஷமா கதை எழுதிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு பையன் இந்த கதையை படிக்க மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். பாருங்க, இந்த யாராவது படிக்கணும் கேட்கணுன்றதுக்காகவே கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட காதலிச்சு முண்டா, படிப்பு வாசனை இல்லாத முண்டா, மத்ததுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சிட்டு இருக்கிறான். கதைன்னு வந்தா லொடுக்கும் படுத்து தூங்கிடுறான். நான் என்னங்க பண்ண முடியும்? இது பாருங்க, நீங்க ஒரே ஒருத்தர் இந்த கதையை கேட்டுருங்க, அப்புறம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. இதுக்காக நானு எவ்வளவு தூரத்துல வந்திருக்கேன் தெரியுமா? பிளீஸ். கதை சொல்றதுக்காக ரயில் ஏறி வந்தீங்க? ஐயோ, ரயில் ஏறி வந்தா ரன்னிங்ல பிடிச்சிருக்கேன் ட்ரெயினை. பாருங்க, நீ மாட்டே சொல்லாதீங்க. இந்த கதையை ஒரே ஒருத்தர் கிடைக்க பியூட்டிஃபுல் ஸ்டோரிங்க, ஒரே ஒரு கதைங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க. ஐயோ அம்பலவானா, இந்த மாதிரி யாருக்கா சொல்ல, நீ எங்கேயோ போயிட்டடா. கேளுங்க. அவன் ஒரு வித்தியாசமானவன், அவள் ஒரு வினோதமானவள். இரவோ பச்சை பசேல் என்று இருந்தது. என்னங்க ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சிச்சே, இதாங்க டைட்டில். இனிமேதான் கதையே. நான் வரட்டுங்களா? பாருங்க, என்னைக்காவது தமிழ் அகராதிய திருத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதுல பொறுமைங்கிற இடத்துல உங்க பேரு தாங்க நான் எழுதுவேன். ஏன்னா என் கதையை இது வரைக்கும் இவ்வளவு பொறுமையா யாரும் கேட்டதே இல்லைங்க. நான் மறந்தே போயிட்டேங்க. இங்க வந்தாக்க என்னமோ நீங்க தாம்பூல தட்டை நீட்டுவீங்க, அதுல காசு போடணும்னு சொன்னாங்க. நீங்க தட்டுக்கிட்டு எதையுமே நீட்டலையே. தாம்பத்திய சுகம் தராதவங்க கிட்ட தட்டு நீட்டுறது இல்லைங்க. என்னங்க, என் தங்கச்சிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் என்னங்க நீங்க, அண்ணன் போய் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? படிச்சேன் படிச்சேன், விடிஞ்சு பால்கார வர வரைக்கும் படிச்சேன். இந்த உலகத்துல என் கதையை முழுசா கேட்ட ஒரே ஆத்மா என் தங்கச்சி தாண்டா. இனிமே இந்த கதை அச்சாகலன்னா கூட எனக்கு பரவாயில்ல, 1000 காப்பி வித் எஃபெக்ட் எனக்கு வந்தாச்சு. என்ன அந்த கதை என் தங்கச்சி மனசுல பதிஞ்சு போச்சுடா. அடச்சி, அந்த இடத்தோட புனிதத்தை கெடுத்துட்டு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிய. உமா எப்படி நான் சொன்ன மாதிரி அழகு பொறுமை அரஞ்சண்ணா, நீ சொன்ன மாதிரி என்ன சொன்னதுக்கு மேலே இருக்காடா. அடடா, என்ன அழகு என்ன பொறுமை. உமாவோட அவ தங்கச்சி தேவகி அழகு பிளஸ் அழகு, பொறுமை பிளஸ் பொறுமை, அறிவு பிளஸ் அறிவு, எல்லாம் டபுள் டபுளா இருக்குதுடா. நீ என்னைக்காவது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச கபால் அவ கழுத்துல தாலியை கட்டு.
என்னது பணமழையா? சே, நல்ல மழையே பெய்ய மாட்டேங்குது, பணமழை எங்க இருந்து? எல்லாம் உங்க தலையெழுத்து பொறுக்கிக்குங்க. என்னடி என் எழுத்து அவ்வளவு கேவலமா பேசுற? உங்க எழுத்து என்ன எழுத்து? எங்க அப்பா எழுதினாரே எழுத்து 5 பக்கம். தேமா நீ போட்டிக்கு வந்துட்டானா? அவனு கதை எழுதுறானா? லெட்டர் எழுதிருக்காரு. என்ன ரொம்ப பகிர்ந்துருப்பானே? கிழிச்சார். லெட்டர் எது கையோட கிழிச்சிட்டானே? கேளுங்க, இத பாருமா, இனிமே நான் உனக்கு நயா பைசா கூட அனுப்ப மாட்டேன். உன் புருஷனையே ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு சொல்லு. இதுக்கு மேல நீ என்கிட்ட பணம் கேட்ட, நீ என் பொண்ணே இல்லன்னு எழுதிட்டார். உங்க அப்பனே இந்த முடிவுக்கு வந்தப்புறம் நான் என்னடி பண்ண முடியும்? பேசாம வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. கதை விவாகரத்தை நோக்கி திரும்புகிறது, மூஞ்சி திரும்புகிறது. சார், என்ன அம்பலவாணன் இருக்காங்களா? இதோ வரதாம அடி வாங்கிட்டு இருக்காரு, அவர்தான் அம்பலவானே. ஐயோ உடனே எடி எவனாவது கடங்காரனா இருக்க போது, யாரா கேட்டாலும் சமாளி, பணம் கேட்டா தராத, இன்னும் 100 ரூபாய் வாங்கிக்கோ, ஓடு ஓடு போ. ஐயோ, யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் பார்த்தசாரதி. நான் ஒரு பப்ளிஷர். என்ன இது? இது எழுத்தாளர் அம்பலவாணன் விடுதானுங்களே? ஆமா ஆமா. அவர் கதை ஒண்ணு படிச்சோம், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதை பிரசுரம் பண்ணலாம்னு நினைச்சு அவருக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்து மரியாதை பண்ணலாம்னு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஐயோ, கையோட காலோட. அம்மா யாருன்னு சொல்லிங்களே? என்னங்க நீங்க அப்படி கேட்டீங்க? நான் ஒரு சம்சாரம். கொஞ்சம் இருங்க. எனக்கு எனக்கு நான் இல்ல சொல்லிடு, நான் இல்ல சொல்லிடு. யாரோ பார்த்து சாரதியா, பப்ளிஷரா? உங்க கதையை பப்ளிஷ் பண்ணணுமா? கையில 10,000தோட வந்திருக்காருங்க, போய் கூப்பிடுங்க. யாரு வந்திருக்காங்கன்னு சொன்ன? என்ன பேர் சொன்ன? பார்த்து சாரதி. நம்ம பாச்சு நான் வர சொன்னேன்னு சொல்லி உள்ள அனுப்பு போ. ஊர்ல அவன் நல்ல கதைக்கு அலையறான், அம்பலவானத்தை ஒரே கதி. யார் இந்த பார்த்து சாரதி? எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்? என் கதை இவனுக்கு எப்படி தெரியும்? நான் உமா கிட்ட மட்டும் தானே சொன்னேன். இல்ல தெரிஞ்ச ஆபத்தாச்சு, நான் எங்க போவேன்? ஐயோ வாங்க. நான் ஒரு பப்ளிஷர். நான் பிரசுரம் பண்ண நாவல்கள்லாம் நிறைய சாகித்ய அகாடமி பரிசெல்லாம் வாங்கியிருக்குங்க. ஜெயகாந்தன், அகிலன், சாண்டிலியன் இவங்க நாவல்களை நான் தான் பிரசுரம் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. அவங்கள யாரு? அவங்களாம் பெரிய ரைட்டர் சார். எல்லாம் நம்ம பாய்ஸ் தான். நீங்க உட்காருங்க. இது வேண்டாம், எனக்கு இந்த ரோஜான கொஞ்சம் அலர்ஜி. நீங்க இதை வச்சுட்டு அப்படி அப்படி உட்காருங்க. டார்லிங், நம்ம பாச்சுக்கு சூடா ஒரு கப் காஃபி கொண்டாமா? பாப்பா போ போ. பாவம் நல்ல காஃபி சாப்பிட்டு பாச்சு. பாச்சு சத்தியமா சொல்லு, என் கதையை நீ பப்ளிஷ் பண்ண போறியா? என் கதை யாரு உங்ககிட்ட சொன்னது? என் கதையில வர த்ரில்லோட இது த்ரில்லிங்கா இருக்கே. சொல்லு பாச்சு சொல்லு. சார், சிதம்பரத்துல இருந்து தேவகிங்கிற ஒரு அம்மா உங்க கதைன்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த கதையை நீங்க ஒரு தடவை சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்காங்களாம். ஒரு தடவை கேட்ட உடனே அந்த அம்மா மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னா, இதை பப்ளிஷ் பண்ண பொதுமக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதிவுன்னு முடிவு பண்ணிதான் இதை பப்ளிஷ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தோம். அதுக்கு அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க சார் அமௌண்ட். முதல்ல நீங்க காபி சாப்பிடுங்க. இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடுங்க. நாளைக்கே பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன் சார். அப்போ நான் வரேம்மா. பணம் பணம் அலைஞ்சிய இந்தாடி பணம் பொறுக்கிக்க. போ. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த அம்பலமான எழுத்து அச்சுல ஏறினா தான் அச்சடிச்ச இந்த நோட்டை நீ பார்க்க முடியும். இத உங்க அப்பங்கிட்ட சொல்லு போ. திடீர்னு எப்படிங்க உங்க எழுத்துக்கு இவ்வளவு மவுசு? போன வாரம் தாண்டி ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன். அடிக்கடி தெய்வத்தை பாருங்க. ஜபாரியே, ஒரு ஜான் பயிரே இல்லாட்டா இந்த உலகினிலேது கலாட்டா. நம்ம குடும்பமே கஷ்டப்படுறோம், வயிறார சாப்பிட முடியல. தனியா இருக்கிறவங்க என்னையா பண்ணுவாங்க? கட்டின புருஷனை பத்தி பேசாம தனி ஆளை பத்தி பேசுறியாடி. காலையில இருந்து பச்சை மிளகா வச்ச மாதிரி வயிறு பத்தி எரியுதுரி. ஏமா, ஊர் பேர் தெரியாத அனாதைகளை எல்லாம் கூட்டு வந்து காலம் பூரா சோறு போடுறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன போற ஜென்மத்துக்கு கடனா? இல்ல முனியா,
இந்த ஜென்மத்துக்கு கடந்தா? ஏமா தப்பா வாழறதுதான் தர்மம் நினைக்கிற இந்த குடும்பத்துல பிறந்தோம் ஒழுக்கத்தோட வாழணும்னு நினைக்கிறியே உனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கடன் வராதுமா. நான் ஒழுங்காத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நான் பிறந்த இடம் அப்படிப்பட்டது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவனும் வரமாட்டான். அதனாலதான் அனாதையா இருக்கிறனா 4 அனாதைங்களுக்கு சோறு போட்டா. நான் சாகுறப்போ அவங்களாவது 2 சொட்டு கண்ணீர் விடுவாங்களேங்கிற நம்பிக்கையில தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தப்புங்கிறியா? அம்மா தங்கமான மனசை கொடுத்த ஆண்டவன் ஒரு தரமான இடத்துல உனக்கு பொறப்ப தரலையாமா. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் கல்லுங்கிறாங்களே அது நெசமா இருக்குமோன்னு தோணும். என்ன தேடுறீங்க? நான் பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது இல்லம்மா, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கூரையோட இருக்குதுன்னு ஆச்சரியத்தோட பார்த்தேன். என்ன தட்டி பாக்குறேன்? அறிவு கட்டவள பர்மா தேக்கா நல்ல தேக்கா கட்ட தேக்கான்னு தட்டி பார்த்தேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ கட்ட விடியா? நாம வர்றதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரியா? கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கான். அதோட இது ரெண்டையும் நமக்கு கொடுத்து வச்சானே, இதை எப்படி கட் பண்ண போறோம்? நைனா நாங்க தங்க ரூமுங்க. நைனா உங்களுக்கு ரூம் கிடையாதுடா. மொட்டை மாடியை திறந்து விடுறேன், அங்க உருளுங்க. அதுங்க கெட்ட கேடு தனி ரூம் கேக்குதுங்க, நீ நிக்கிறியே. என்ன வாயா? கிளி ஜோசியன் சொன்னான் உனக்கு அடிக்க போதுடா ஒரு யோகான்னு. ஆச்சாண்டியே பெரிய குமாரி கமலாய்வா அடைச்சி ஊஞ்சல் ஆட்டுடே. சரிதா, என்ன ஆகாரம்? பழக்கம் போலதா. காலம்பர கேப்ப, மத்தியானம் கஞ்சி, ராத்திரிக்கு கேப்ப ரொட்டி. அறிவு கட்ட அல்பம் பரதேசி, இவ்வளவு பெரிய மாளிகைக்கு வந்திருக்கிறோம், ஏதாவது மாத்தி சொல்லண்டியே. அது சரி, ராத்திரி ரொட்டியை தூக்கி காலம்பர போடு, மத்தியான கஞ்சியை தூக்கி ராத்திரில போடு. உன்ன சொல்லி குத்த இல்லடி, வளப்பு அப்படி. உங்க அப்பனை செருப்பால் அடிக்கணும். பார், நான் சொல்றபடி கேட்டு நடந்த நான் அப்ப, நீ ஆத்தா. இல்ல நான் வெறும் அப்ப, ஆத்தா கிடையாது. ஐயா டிஜெண்டா இலைய போட்டு தேவையான இட்லியை வச்சு விதவிதமா சட்னியை வச்சிருக்கேன். அப்புறம் என் மூஞ்சி கோணிக்கிறேன். அஸ்கல்லக்கடி கும்மானா யார்கிட்டடி விடுறீங்க உடான்ஸ்? நீ எப்படி எனக்கு காம்பினேஷனோ அதே மாதிரி இந்த இட்லிக்கு காம்பினேஷன். பாயா நான் பெத்த பிள்ளைகளா, இத்ரு மித்ரலா. பாயா இல்லாத இட்லியை நீங்க ஆதரிக்கிறீங்களா? பாயா 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 பொடிங்க. என்னடி சதுக்கு சத்தா? சிட்டிக்கு போனாலும் புரோக்கருங்க போட்டோ காட்டுறாங்க, வில்லேஜ்லயும் புரோக்கருங்க போட்டோ காட்டுறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்த உடனே போட்டோ எடுத்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் இல்ல இருந்தாலும் அப்பாக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆசை கூடாது. சித்திக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசா இருக்குன்னு சொல்லு. யோ, அவனுக்கு தான் கல்யாணம். அந்த கழுதைகள்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லு. கழுதையா பார்த்து செலக்ட் பண்ணணுமா? டிரைவர் சார், இந்த இதை நீ வச்சுக்க. சட்டை இந்த இதை நீ வச்சுக்க. பொண்ணுதானே? என்ஜாய். எனக்கு ஒண்ணு கொடுத்தா குறைஞ்சிட போறீங்க. என்னங்க இது, இந்த போட்டோவை கொடுக்குறீங்க? நீ தானடா கொடுத்த. இந்த போட்டோவுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. என் பொண்ணை பிறந்ததுல இருந்து நான் போட்டோ எடுத்தது இல்ல. என்ன பார்த்தா என் பொண்ணை பார்த்தா மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்காக என் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன்னு ஒரு தரப்பு அனுப்பிச்ச போட்டோ. இந்த கழுதைக்கு கல்யாணமே நடக்காது. கொஞ்சம் சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பார்த்து கொடுங்களேன். ஏன் ஸ்கூல்ல விட போறியா? ஏண்டா நல்லதா வாங்கி உள்ள வச்சுக்கிட்டல, நீ பேசுவடா. எனக்கு கொஞ்சம் சின்னதா ஒண்ணு பார்த்து கொடுங்களேன். உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? கோமாளி, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. ஏதோ குடும்பஸ்தனாக பாரு, இல்லைன்னா குடுக்கற காசை கட் பண்ணிடுவேன். அப்புறம் முடி வெட்டுறது கூட காசு இல்லாம தெரு தெருவா அலைவேன். ஏண்டி பசங்க நாளுக்கு நாள் இப்படி அழிச்சு போதுங்க? ஐயோ,
இதுங்களா இழைச்சு போயிருக்குங்க. நல்ல ஜிபுக்கு கட்டமா இருக்குங்க. என்ன பேச்சு பேசுற நீ? யாருப்பா? என்ன வேணும்? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி வந்துட்டியே. செங்கல் கேக்குதுல, பதில் சொல்ல. செங்கலா? அது ஒண்ணு அவரு கொத்த நேரம் வேலை செஞ்சுட்டு வாய முடுறா. அவர் முழு பெயரு செங்கல் பராயன். புருஷன் பேரை சொல்லி கூப்பிடலாமா? அதே ஆசையா செங்கல்னு சொன்னேன். அது இங்க தேவகின்னு. எங்க அக்கா? கல்ட நம்ம அக்காடா. நம்ம அப்பாவா? உமா, உங்ககிட்ட இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சந்தோஷத்தை கொடுத்த எங்க அக்கா இப்போ உயிரோட இல்ல. நீங்க போயிட்டு வரலாம். தேவகி, மன்னிக்கணும், நீங்க போலாம். இவங்களா யாரு? ஓ, அதான் எங்க அப்பா. That means father. இவங்கதான் என் அம்மா. We are all royal family. That means ராஜ குடும்பம். தேவகி, பிரியப்பட்டா புதுசா பிள்ளைய பத்துக்கலாம். ஆனா நீ அப்பா அம்மாவே உண்டாக்கி இருக்கியே. இந்த வீட்டுல என்ன நடந்தது? தேவகி, உங்க அக்கா எப்படி செத்தாங்க? அவ சாகல, நீங்க எல்லாம் சேர்ந்து சாகடிச்சிட்டீங்க. உங்க மாதிரி ஆம்பளைங்களால தான் வயிற்றில் உண்டான குழந்தைய அழிக்கணும்னு நினைச்ச. ஆனா அவளே அழிஞ்சிட்டா. சத்தியமா சொல்றேன், ஒரு கணக்கில் பார்த்தா இந்த ஊர்ல பாதிக்கு மேல என் மச்சானுக்குதா. ஆனா அவ சாகுறப்ப மண்ணள்ளி போட ஒரு மனுஷன் கூட வரல. நான் தான் அனாதை பணமா அவளை அடக்கம் பண்ணேன். சாகுறப்ப நானாவது அனாதையா சாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த குடும்பத்தையே தத்தெடுத்தேன். தப்புங்கிறீங்களா? இவங்க என்ன தான் பெத்த பொண்ணா நினைக்கிறாங்க. நானும் அவங்கள பெத்த அப்பா அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிற சந்தோஷமே எனக்கு போதும். இனிமே இந்த கெட்ட எண்ணத்தோட இங்க வராதீங்க. தேவகி, நான் இங்க பழைய ரவியா வரல, ஒரு முடிவோட புது ரவியா வந்திருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நான் ஒரு தனி மனுஷி. நீங்க சாக கூப்பிட்டு இருந்தா கூட சந்தோஷமா வந்திருப்பேன். ஆனா இப்போ என்ன நம்பி இந்த ஏழை ஜனங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்க போறதா நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எனக்கும் லைஃப் கிடைச்சதுங்கிறதுக்காக இவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்துட்டேன்னா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? தேவகி, நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட தாராளமா வரலாம். வீட்டை பாத்துக்கங்க, நான் இப்ப வந்துடுறேன். வீட்டு தானே விடு, நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு பொண்ணோட பழகும் போதும் அவ ரேட் என்னவா இருக்கும்னு கணக்கு போட்டனே தவிர அவ மனசுல என்ன இருக்கும் நான் இடப்பட்டதே இல்லை. மனசை பார்த்து நான் மதிக்கிற ஒரே பொண்ணு நீதான் தேவகி. இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தாலும் தாலி கட்டினவன் தான் தொடணும்னு உறுதியோட இருந்தியே. உங்ககிட்ட இந்த வைராகியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லை. சாகறதுக்கு முன்னாடி உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும்னு நினைச்சா அவன் அக்கா. அவளோட அந்த கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கு நீ ஒத்துழைக்க கூடாதா? ரமணியா, நீ இப்ப என்ன பண்ற? தேவகியோட அப்பா அம்மா கிட்ட போற. அங்க போய் என்ன சொல்றேன்னா, நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர. எதுக்காக இப்படி பொய் சொல்றீங்க? உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காகத்தான். முனியா, நீ போயிட்டு வா. இன்னும் உங்களை காணோம்? இன்னைக்கு பூரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க இங்க வரமாட்டாங்க. நாம தான் அங்க போகணும்.
முனியா, அவங்க எல்லாம் எங்கே? உள்ள போய் பாருங்கம்மா. என்ன தேவகி அசந்து போயிட்ட? அடையாளம் தெரியலையா? இது உன் வீடுதான். வாடகைக்கு வந்த அப்பா அம்மாவுக்காக வசதியான வாழ்க்கையை வேணான்னு சொன்னியே, இப்ப பாரு, அவங்க இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களால இந்த வீட்டை எடுத்துட்டு போக முடியல. முடிஞ்சிருந்தா இதையும் பேத்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்ன பண்ண போற தேவகி? நீயா தேடிக்கிட்ட சொந்தத்தை தேடி போக போறியா, இல்ல உன்னை தேடி வந்த சொந்தத்தை நீ ஏத்துக்க போறியா? முடிவு பண்ணு. தேவகி, இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. கல்யாணச் சேலை உனதாகும் நாளை, கல்யாணச் சேலை உனதாகும் நாளை, கல்யாணச் சேலை உனதாகும் நாளை. நீயாக மேடை ஏற்றி போடும் பூமாலை, பாடாத ராகம் கேட்டு கொண்டேன் உறவு. சூடாத பூவை தேடும் எந்தன் மனது, கல்யாணச் சேலை உனதாகும் நாளை. காதல் திருமொழி காட்டும் இருவிழி கூட்டும் புது சுகமே, பாதை புதியது மீது தெரியுது, இது இனி
காட்டும் இருவிழி கூட்டும் புது சுகமே சொந்தம் இன்று மலரும் சொர்க்கம் இங்கே புலரும் அசை போடும் ஆசை கூடுதே இது தானா கல்யாணச் சேலை உனதாகும் நாளை கல்யாணச் சேலை உனதாகும் நாளை மாலை முழுமதி சாயும் பொழுதிலும் தூக்கம் இனி வருமா மாலை முழுமதி சாயும் பொழுதிலும் தூக்கம் இனி வருமா நாளும் சுபநாளே இது போலே கல்யாணச் சேலை உனதாகும் நாளை கல்யாணச் சேலை உனதாகும் நாளை நீயாக மேடை ஏற்றி போடும் பூமாலை ஆடாத ராகம் கேட்டு கொண்டேன் உறவு சூடாத பூவை தேடும் எந்தன் மனது கல்யாணச் சேலை எனதாகும் நாளை கல்யாணச் சேலை எனதாகும் நாளை கணக்கே இங்க வாயா 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 இந்த அதிசயத்தை வந்து பாரியா இந்த அதிசயத்தை வந்து பாரியா கண்கொள்ளா காட்சியா கண்கொள்ளா காட்சி இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமா எவனை கூப்பிடியா எவனை கூப்பிடியா என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் எமனை கூப்பிடுன்னு எமன் என்ன உங்க வீட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டவன வந்து நிக்கிறதுக்கு விஷயத்தை விவரமா சொல்லுங்க விவரம் என்னய்யா இவன் என் மகன் தானா ஏன் அப்படி ஒரு சந்தேகம் இல்லையா தினம் இந்த வீட்டுல இவன் எருவு போட்டியத்தானே பாப்பான் இன்னைக்கு என்னடா பூஜை ரூம்ல வந்து கற்பூரத்தை கண்ணுல ஒத்திக்கிட்டாயா இந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா எவனை கூப்பிடியா எவனை கூப்பிடியா சந்தோஷம் வரும்போதெல்லாம் எவனை கூப்பிடுறீங்க ஒரு நாளைக்கு அவன் திடுதிப்புன்னு வந்து நிக்க போறான் சங்கடப்பட போறீங்க ஏயா இவன் எப்படியா மாறினா மாறிட்டாங்கிறீங்க இல்லன்ற அப்பா நான் முன்ன மாதிரி இல்ல இப்ப ரொம்ப திருந்திட்டேன் கிழிச்ச திருட்டு பயெல்லாம் எப்படா திருந்த முடியும் நீ எல்லாம் திருந்திட்டீன்னா சூரியன் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கண்டா ஏன் திருந்த கூடாது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கூட தான் ஒரு மாதிரியா இருந்ததா சொன்னாங்க ஏயா கத்துற உன் பக்கத்துல தானே இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீங்க திருந்தீங்க இவன் மாதிரியா செஞ்சேன் வேற என்ன மாதிரி செஞ்சீங்க 4 சிநேகிதர்கள் சேர்ந்தா கொஞ்சம் குடிப்பையா அது போலதான் பெரிய அவசரப்படுற பொழுது போகலைன்னா ரேஸ் குதிரை மேல ஆடுவேன் அதான் அப்பா நான் இப்ப பழைய ரவி இல்ல ரொம்ப திருந்திட்டேன் என்ன ஒரு பொண்ணு திருத்திட்டா என்னது உன்னை கூட திருத்த முடியுமா அதுவும் ஒரு பொண்ணு திருத்தினாளா ஐயோ அவளை நான் பார்த்தாகணுமே யோ பொண்ணை கூப்பிடியா என்னங்க இது நினைச்சா எவனை கூப்பிடு பொண்ணை கூப்பிடுங்க நீங்க நான் எப்படிங்க அந்த பொண்ணை கூப்பிட முடியும் அப்பா நானே அவளை கூப்பிடுறேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ண நான் அவளை பார்த்தாகணும் பொண்ணை கூப்பிடு தேவகி நில்லுமா ஏமா இவன் ஒரு குடிகார பையன் இந்த குடிகார பையன் கூப்பிட்டான்னு குடும்பம் நடத்த வந்துட்டிய உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா என் குடும்பம் உருப்பிடுமா போயிட்டு வா